ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், 12ஆம் வகுப்பு கணிதம் அத்தியாயம் 1 அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் என்ற தலைப்பில் பயிற்சி 1.1ல் 7வது கணக்கு. இங்கே ஏபின்னு 2 அணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 அணிகளுக்கு ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அப்படின்ற இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஏபி ஹோல் இன்வர்ஸ்னு என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்ட 2 அணிகளுடைய பெருக்கலுக்கு நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும். அது ஒரு பகுதி. இடது பக்கம். வலது பக்கத்தில் பீன்ற அணியினுடைய நேர்மாறையும் ஏ அணியினுடைய நேர்மாறையும் பெருக்குனா கிடைக்கிற அணி, இது ரெண்டும் சமமாக இருக்குன்னு நம்ம நிரூபிக்க போகிறோம். ஸோ அதனால் முதல்ல இடது பக்கத்தை நிரூபிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஏபி அப்படின்ற அணி தேவை. ஸோ ஏபி அப்படின் போது முதல்ல ஏ அணி எழுதணும். 3 2 7 5. அடுத்தது பி அணி எழுதலாம். பி அணி -1 -3 5 2. அணிகளின் பெருக்கல் ஏபி என்ற அணியை பெருக்கும்போது நமக்கு தெரியும் முதல் நிறை எடுத்துக்கணும், இங்கே நிரல் எடுத்துக்கணும். சரியா? அந்த ஆர்டர் மாற்றக்கூடாது. பாருங்கள், சரியா? முதல் நிறை நிரல் எடுத்துக்கலாம். 3 பெருக்கல் -1 -3 2 பெருக்கல் 5 +10. அடுத்தது 3 2 அப்படின்ற முதல் நிறை எடுத்துட்டு இரண்டாவது நிரல் 3 பெருக்கல் -3 -9 2 பெருக்கல் 2 +4. இந்த உறுப்புகளை பெருக்கும்போது முதல் நிறை எடுத்து முதல் நிறை பெருக்கிறோம், அது ரெண்டையும் கூட்டுறோம். அப்புறம் இந்த உறுப்பு வந்து எப்படி கிடைக்குது? முதல் நிறையும் இரண்டாவது நிரலையும் பெருக்கும்போது கிடைக்கிறது. A11 இது A12. முதல் நிறையில் முதல் உறுப்பு, முதல் நிறை இரண்டாம் உறுப்பு. சரியா? அப்படி பார்த்துக்கணும். அடுத்தது இரண்டாவது நிறை எடுக்கும்போது இரண்டாவது நிறையும் முதல் நிரலும் இருக்குன்னா நமக்கு இரண்டாவது நிரையில் முதல் உறுப்பு கிடைக்கும். இது கொஞ்சம் நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துருக்கோம், நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 பெருக்கல் -1 -7. அடுத்தது 5 பெருக்கல் 5 +25. அடுத்து இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் 7 பெருக்கல் -3 -21. 5 பெருக்கல் 2 +10. இது வந்து ஏபி என்ற அணியோட பெருக்கல் அணி. இப்போ நம்ம ஏவும் பியும் பெருக்கியாச்சு. பெருக்கின பிறகு இதை சுருக்கலாம். பாருங்கள், எப்படி சுருக்கும்போது என்ன? -3 +10 அப்போ +7 கிடைக்கும். அடுத்தது -9 +4 -5 கிடைக்கும். -7 +25. இப்போ 25 7னா +18. அடுத்தது -21 +10. மைனஸ் அதிகமாக இருக்குது, -11. இதுதான் வந்து நமக்கு ஏபி என்ற அணி. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏபிக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும், நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு அணிக்கு நேர்மாறு அணி கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நமக்கு அந்த அந்த அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு தேவைப்படும். இப்போ நம்ம நேரடியாக கூட அதை போட்டு வரலாம். பட் நீங்கள் கணக்கு போடும்போது தப்பு இல்லாமல் போடுறதுக்காக நம்ம தனித்தனியாகவே கண்டுபிடிச்சி கூட போடலாம். அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆச்சுன்னு சொன்னால் நேரடியாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அணிக்கோவை ஏபி. இந்த அணிக்கோவை ஏபின்றது இந்த அணியை வந்து நம்ம அணிக்கோவையை மாற்றும் போது 7 -5 18 -11 அப்படின்னு கிடைக்குது. இந்த அணிக்கோவை மதிப்பு என்ன பாருங்கள்? முதன்மை முறையோட 7 -12 பெருக்குன்னா -77. இது ரெண்டையும் பெருக்கும்போது 18 × 5 90 கிடைக்கும். இது ப்ளஸ், இது மைனஸ். -90 நம்ம கழிக்கிறதுனால அது என்ன மாறும்? +90 மாறும். இப்போ பாருங்கள், +90 -77. அப்போ இதை ரெண்டையும் கூட்டும்போது நமக்கு +13 கிடைக்கும். இதான் வந்து ஏபி என்ற அணியுடைய அணிக்கோவை மதிப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. ஏபி என்ற அணிக்கோவை மதிப்பு வந்து ஒரு பூஜ்ஜியமற்ற ஒரு நம்பர் வந்துருக்குது. பூஜ்ஜியம் இல்லைன்றதுனால நாட் ஈக்குவல் டு 0. அதனால் ஏபி இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏபி இன்வர்ஸ் வந்து காண முடியும். இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் அவங்க இதை நிரூபிக்க சொன்னதுனால நம்ம அதெல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அணிக்கோவை ஏபி ஈக்குவல் டு எவ்வளோ? 13. அப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்ன? ஏபி ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? 1/ஏபி, அணிக்கோவை ஏபி. எந்த அணிக்கு நம்ம நேர்மாறு கண்டுபிடிக்கோம் அதனுடைய அணிக்கோவை மதிப்பு இன்ட்டு அந்த அணியோட சேர்ப்பு அணி, அட்ஜாயிண்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அட்ஜாயிண்ட் மேட்ரிக்ஸ். அப்போ அட்ஜாயிண்ட் ஏபி. சரி, நமக்கு ஏபி தெரியும். ஏபி எவ்வளோ? அணிக்கோவை ஏபி வந்து நமக்கு 13 கண்டுபிடிச்சி வச்சிட்டோம். இந்த ஏபி அணிக்கு சேர்ப்பணி நம்ம நேரடியாகவே போட்டுக்கலாம். சேர்ப்பணிக்கு நேரடியாக போடும்போது என்ன கிடைக்கும்னா, எப்படி சேர்ப்பணி கண்டுபிடிக்கணும்? 2 ஸ்டெப்பில் கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இந்த ஏபின்ற இந்த அணிக்கு முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடமாற்றம் செய்யணும்.
ஸோ இப்போ இடமாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணணும்னா 7ஐயும் மைனஸ் 11 இடம் மாற்றி எழுதணும். அப்போ 7 இருக்கிற இடத்துல -11, -11 இருக்கிற இடத்துல 7. அடுத்த மூலை இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு குறிகளை மாற்றம் செய்யணும். அங்கே என்ன குறி இருக்கோ அதுக்கு எதிர்குறி போடணும். அப்போ -5 என்ன மாறும்னா +5 ஆகும். +18ன்றது என்ன ஆகும்னா -18 ஆகும். ஸோ இதுதான் வந்து ஏபி ஹோல் இன்வர்ஸ். அப்போது ஏபி ஹோல் இன்வர்ஸ் இந்த இடது பக்கம் கண்டுபிடிச்சிட்டோம். இடது பக்கம் நமக்கு என்ன கிடைக்குது? 1/13 பெருக்கல் இந்த அணி -11 5 -18 7 கிடைக்குது. இதை நாம் முதல் சமன்பாடாக எடுத்துக்கலாம். சரி, அடுத்தது பி இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் இது ரெண்டும் கண்டுபிடிச்சா தான் நம்ம இதை பெருக்க முடியும். அதனால் முதல்ல பி இன்வர்ஸ் அந்த அங்கே கொடுத்துருக்க அந்த வரிசைப்படி எடுத்துக்கலாம். இல்லை தனியாக ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சி கூட மாற்றி போடலாம். பட் இப்படி போடும்போது உங்களுக்கு தப்பு வராமல் இருக்கும். அதனால் பி இன்வர்ஸ் வேணும் அப்படின்றதுனால முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? அணிக்கோவை பி கண்டுபிடிக்கலாம். அணிக்கோவை பின்றது என்ன பாருங்கள்? பி என்ற அணிக்கு -1 -3 5 2 இதோட அணிக்கோவை மதிப்பு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கணும். -1 2 பெருக்கும்போது -2. அடுத்தது இந்த ரெண்டு உறுப்பையும் பெருக்கி கழிக்கணும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கும்போது -15 வரும். கழிக்கிறதுனால ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -1 என்ன ஆகும்? +15 மாறும். ஸோ இதோட மதிப்பு எவ்வளோ? +13. இங்கேயும் அந்த பி என்ற அணியோட அணிக்கோவை மதிப்பு நாட்டி கொடுக்கிறதுனால பி இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது இங்கே எழுத வேண்டியதில்லை. சரி, அடுத்தது பி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். பி இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 1 கொடுக்கப்பட்ட அணியினுடைய அணிக்கோவை மதிப்பு இன்ட்டு அந்த அணியினுடைய சேர்ப்பணி. இதுதான் நமக்கு ஃபார்முலா. ஸோ அதுபடி இப்போ இங்கே பாருங்கள் 1 அணிக்கோவை மதிப்பு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். அது 13. சேர்ப்பணியை பொறுத்த வரைக்கும் நம்ம நேரடியாக எழுதிடலாம். என்ன பி என்ற அணிக்கு சேர்ப்பணி வேணும்னா முதன்மை மூலைவிட்ட உறுப்புகளை இடமாற்றம் செய்யணும். -1 2 இடமாற்றம் பண்ணி இப்படி எழுதலாம் பாருங்கள். 2 -1 அப்படின்னு எழுதலாமா? இடமாற்றம் அர்த்தம் ரெண்டு உறுப்பும் இருக்கிற இடங்களை மாற்றி எழுதணும். -1 இருக்கிற இடத்துல 2, 2 இருக்கிற இடத்துல -1. அடுத்தது அடுத்த மூலைவிட்டத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் 5 -3. இந்த 5 -3 இந்த ரெண்டு உறுப்புக்கும் குறிகளை மாற்றி எழுதணும். அப்போ குறிகளை மட்டும்தான் மாற்றணும், இடத்தை மாற்றக்கூடாது. அப்போ -3 என்ன ஆகும்னா +3 மாறும். +5ன்றது -5 மாறும். ஸோ இதுதான் வந்து பி இன்வர்ஸ், பியினுடைய நேர்மாறு அணி. இப்போ பியோட நேர்மாறு அணி கண்டுபிடிச்சாச்சு. அதன் பிறகு இப்போ நம்ம அடுத்தது ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முதல்ல அணிக்கோவை ஏ கண்டுபிடிக்கலாம். அணிக்கோவை ஏ அப்படின்றது கொடுக்கப்பட்ட அணி ஏனுடைய அணிக்கோவை 3 2 7 5. ஸோ இது ரெண்டையும் நம்ம விரிவுபடுத்தும் போது 3 5 15 7 2 14 +14 வருது. இங்கே நம்ம கழிக்கிறதுனால -14 ஆகுது. அதோட மதிப்பு எவ்வளோ? 1. ஸோ இதுலேருந்து ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா 1 அணிக்கோவை ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. அணிக்கோவை மதிப்பு 1ன்றதுனால நம்ம அதை எழுதணும்னு அவசியம் இல்லை. அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் எழுதினா கூட போதும். ஸோ அட்ஜாயிண்ட் ஏவோட மதிப்பு என்ன? ஏவுக்கு அட்ஜாயிண்ட் ஏன்னும் போது இங்கே பாருங்கள், இந்த 3 5 இருக்கு இல்லையா? இந்த 3 5 வந்து இடமாற்றம் பண்ணணும். முதல்ல 5 3. அடுத்தது இந்த 7 2ன்ற உறுப்புகளுக்கு குறிகளை மாற்றி எழுதணும். இப்போ +2 என்ன ஆகும்னா -2 ஆகும். +7ன்றது -7 ஆகும். இங்கே என்ன குறி இருக்கோ அதுக்கு எதிர்குறி போடணும். இது ஏ இன்வர்ஸ். ஸோ இது நம்ம பி இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இறுதியாக என்ன பண்ணணும்? பி இன்வர்ஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த வரிசை மாற்றாமல் எழுதணும். பி இன்வர்ஸ் பெருக்கல் ஏ இன்வர்ஸ். முதல்ல பி இன்வர்ஸ் எழுதணும். ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த இடத்துல வந்து நம்ம தப்பு எதுவும் பண்ணக்கூடாது. பி இன்வர்ஸ் இங்கே என்ன எங்கே இருக்கு பாருங்கள், இங்கே இருக்கா? 1/13, அதாவது 1 13. இந்த பி இன்வர்ஸுக்கான அணி வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? 2 3 -5 -1. அடுத்து ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதணும். 5 -2 -7 +3. சரி, 1/13 இந்த ரெண்டு அணியும் நம்ம பெருக்கி எழுதணும். அதே போல் தான் முதல் நிரை எடுத்துக்கலாம். முதல் நிரை முதல் நிரல் இந்த ஆர்டர் வந்து கரெக்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். பாருங்கள், இதில் வந்து முதல் நிரை, இங்கே வந்து என்ன இருக்கணும்? முதல் நிரல் இப்படி இருக்கணும். சரியா? அப்போ 2 பெருக்கல் 5 2 பெருக்கல் 5 எவ்வளோ? 10. 3 பெருக்கல் -7 -21. ரெண்டையும் கூட்டணும். அதே மாதிரி முதல் நிரை இரண்டாவது நிரல் எடுத்துக்கணும். ஸோ 2 பெருக்கல் -2 -4.
3 பெருக்கல் 3 + 9. இது எழுதும்போது பார்த்துக்கோங்க, இந்த ஒரு அணி 2/2 அணின்றதுனால நமக்கு பெருக்கல் அணி 2/2 தான் வரும். முதல் உறுப்பு எப்படி கிடைக்குன்னா, முதல் நிறையும் முதல் நிரையிலும் பெருக்கினா முதல் உறுப்பு கிடைக்கும். முதல் நிறையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு ப்ளஸ் இரண்டாம் உறுப்பு இன்ட்டு இரண்டாம் உறுப்பு கூட்டும்போது முதல் உறுப்பு கிடைக்கும். அதே மாதிரி முதல் நிறை இரண்டாவது நிரலை பெருக்கும்போது இங்கே வரக்கூடிய இந்த உறுப்பு கிடைக்கும். இது கொஞ்சம் ஜாகிரதையாக நம்ம பெருக்கணும். +1 நிறைய கணக்கு போட்டிருப்பீங்க. சரி, அடுத்தது -5. இந்த -5 -1 அந்த இரண்டாம் நிறை இங்கே வந்து இரண்டாவது முதல் நிரல் எடுத்துக்கிறோம். -5 × +5 -25. -1 × -7 +7. குறிகளை பெருக்கணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் எண்களை பெருக்குங்க. அடுத்தது இரண்டாவது நிறை இரண்டாவது நிரல் -5 -2 ரெண்டையும் பெருக்கிறோம். -2 ப்ளஸ் ஆகும், -2 10. -1 × +3 -3. ஸோ இதை சுருக்கணும்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், 1/13. இதை சுருக்கும்போது -11. அடுத்தது இங்கே வந்து +5 -25 +7. இப்போ என்ன கிடைக்குது, -18. சரியா? அடுத்தது 10லேருந்து 3 கழிச்சா 7. ஸோ இப்போ இந்த அணி வந்து நமக்கு ரெண்டாவது சமன்பாட்டுக்கான அணின்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல்ல ஒன்றாவது சமன்பாட்டில் AB ஹோல் இன்வெர்ஸ்னா 1/13 -11 5 -18 7 இருக்குது. இங்கே B இன்வெர்ஸ் A இன்வெர்ஸும் அதே தான் கிடச்சிருக்குது. சரியா? அப்போது இந்த இரண்டு சமன்பாடுகள் இருந்து என்னெல்லாம் 1,2 நம்ம என்ன நிரூபிச்சிருக்கோன்னா, ஒன்றாவது சமன்பாடுடைய இடது பக்கம் என்ன, AB ஹோல் இன்வெர்ஸ் அந்த மதிப்பும் அணியும், ரெண்டாவது சமன்பாட்டில் இருக்கக்கூடிய இடது பக்கம் என்ன இருக்குன்னா B இன்வெர்ஸும் A இன்வெர்ஸும் பெருக்கி வர அணியும் எப்படி இருக்குது, சமமாக இருக்குது. அவ்வளோதான். இதுதான் நாம் நிரூபிக்க வேண்டிய கணக்கு. சரியா?